பெரியகுளம் அருகே காங்கிரஸ் கொடி கம்பம் என நினைத்து தேசிய கொடி ஏற்றும் கம்பத்தை நகராட்சி அதிகாரிகள் அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இந்திரராஜா. வணக்கம் இந்திரராஜா. இந்த சம்பவம் தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் சார்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். நிச்சயமா தமிழகத்துல பாத்தீங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி உட்பட்ட பகுதியில பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள கொடிக்கம்பம் மற்றும் சமுதாய கொடி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்துல அகற்றப்பட வேண்டும் உத்தரவிட்ட நிலையில நேற்று பாத்தீங்கன்னா பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லையில பொது இடங்கள்ல 50க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி கொடிகள் மற்றும் சமுதாய கொடிகள் அப்புறப்படுத்தி தகர்த்தப்பட்டது. இதுல பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சரஸ்வதி நடுநிலைப்பள்ளி மற்றும் பெரியகுளம் நகராட்சி சார்பாக கட்டப்பட்டுள்ள நூலகம் இருக்கு. இந்த பள்ளி முன்பாக போக்குவரத்திற்கு எந்த இடையூறும் இல்லாத பள்ளி கட்டடத்திற்கு அருகே தேசிய கொடி ஏற்றும் கொடி கம்பம் நடவு செய்யப்பட்டும் பள்ளி. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ் நாட்களில் தேசிய கொடி ஏற்றி வந்த நிலையில நேற்று பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில பொது இடங்கள்ல இருந்த அரசியல் கட்சி முதலாம் இது பண்ணாங்க. இந்த நிலவுல பள்ளி முன்பு தேசிய கொடி ஏற்றும் கொடி கம்பத்தை அகற்றும் போது எடுத்த வீடியோ காங்கிரஸ் கட்சி கொடி கம்பத்திற்கு தேசிய கொடி கம்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாத நகராட்சி அதிகாரிகள் என கேள்வி எழுப்பி பேஸ்புக் மற்றும் வலைதளங்கள்ல வீடியோ பரப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பெரியகுளம் நகராட்சி நம்ம தொடர்ந்து கேட்டபோது நகராட்சி ஊழியர்கள் காங்கிரஸ் கட்சி கொடி என தகர்த்தப்பட்டாங்க. இதை நாங்கள் மீண்டும் நிறுவுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினாங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி இந்திரராஜா.